ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது இந்த புது வருஷத்தோட முதல் ரெசிபி. என்னோடய கிச்சனில் இந்த புது வருஷத்தில் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ரெசிபி தாங்க உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். புது வருஷம் அன்னைக்கு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கம். ஸோ அதனால் அன்னைக்கு குலதெய்வத்துக்காக பிரசாதங்களாக செஞ்ச இந்த அவல் கொழுக்கட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி, சுண்டல், இந்த ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த அவல் கொழுக்கட்டை நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த அவல் கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். சாதாரணமாக பச்சரிசி மாவை நம்ம அவிச்சு அதை வறுத்து இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸில் இந்த கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் இந்த கொழுக்கட்டையை ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்காக நான் அவல் பார்த்திங்கன்னா அரிசி அவல், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த அவல் 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்ல சுத்தமாக கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இனிப்பு இன்னும் குறைவாக வேணுன்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கூட போடுறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து அந்த துருவலை எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவலை. இப்போ நம்ம ஏலக்காய் எடுத்துருக்கேங்க, ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அவல் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறேன். இது நம்ம சிகப்பரிசி அவல்லையும் செய்யலாங்க. இன்றைக்கி நான் வெள்ளை அரிசி அந்த அவல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 ஏலக்காயை போட்டு நல்லா பொடியாக ரவை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடியான ரவை சைஸ்க்கு நம்ம இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த அவலை நான் ஒரு பாத்திரத்தில் போடுறேன். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக சாதாரண தண்ணிங்க, நம்ம நார்மல் வாட்டர் லேசாக தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு விடலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அவல் நல்லா அந்த தண்ணியில் ஊறி நல்லா குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நல்லா சாஃப்டாக ஒரு புட்டு மாதிரி ஆகுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு ஜஸ்ட் அது தண்ணியில் அந்த அவல் நல்லா ஊறி மெத்துன்னு இருக்கும், நல்ல ஒரு புட்டு மாதிரி இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இதை நல்லா 10 நிமிஷம் மூடிட்டு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வெல்லம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதி வந்ததும், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கம்பி பதம் அது மாதிரிலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வெல்லம் கொதித்து நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா அந்த வெல்லம் கொதித்ததும் அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி எடுத்து வச்சுருக்க இந்த அவல் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஊறி இருக்குங்க. நல்லா மெத்துன்னு நம்ம ஊற்றிருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த அவலில் ஊறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேங்க. மண் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெல்லைப்பாகை இதில் ஊற்றலாம். நல்லா ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறலாங்க. இதில் இந்த அவல் நல்லா அந்த வெல்லைப்பாகு நல்லா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த வெல்லைப்பாகை சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வெல்லம் நம்ம சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக இதில் நான் நெய் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. அது நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். இப்போ நம்மளுடைய இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் சேர்த்து அந்த 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 கொழுக்கட்டை வரைக்கும் வருங்க. 15 to 18 கொழுக்கட்டை பிடிக்கலாம் ஒரு நார்மல் சைஸில்.
இப்போ நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இந்த மேல் தட்டில் பார்த்திங்கன்னா லேசாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டைகளை ஃபுல்லாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மூடி வேக வச்சு எடுத்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கூட இல்லை, ஏன்னா இது அவல் தான் நம்ம செய்கிறோம். ஸோ வந்து ஒரு 8 to 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்ல சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நான் செஞ்ச இந்த பைனாப்பிள் கேசரியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. குலதெய்வ வழிபாட்டோட எங்களுடைய இந்த புத்தாண்டு ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.